என்ற வரம் பெற்ற நானானி பெருமக்களே, சரஸ்வதி, லக்ஷ்மி, ஈஸ்வரி ஆகிய மூன்று பேரும் தனக்குள் இருந்தாலும் அதை மறந்துவிட்டு ஒரு சாதாரண பெண்மணியாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, ஞாபக மறதி என்பது ஒரு வரம்தான் என்பதை மறந்து அதை சாபமாக நினைத்து சபிக்கப்பட்டிருக்கும் எதிரணியர்களே, ஞாபக மறதி என்றால் என்ன? எதிரணியர் 2 பேர் சொன்னார்கள். அல்சைமர்ஸ் டிசீஸ், டிமென்ஷியா, அவை ரெண்டும் வியாதிகள். அந்த வியாதிகளை பற்றி நாம் பேச வரவில்லை. ஞாபக மறதி என்பது நார்மலாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஞாபக மறதியை பற்றி தான் நாம் பேச வந்திருக்கிறோம். டிமென்ஷியாவும் அல்சைமர்ஸ் டிசீஸும் பெத்தலாஜிக்கல் டிசார்டர்ஸ், அதை பற்றி நாம் பேச வரவில்லை இங்கே. அதே மாதிரி ஞாபக மறதிக்கும் கவனக்குறைவுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. நான் அடுப்பில் பால் வச்சுட்டு போயிட்டேன், பக்கத்து வீட்டுக்காரமாக வந்த பின்னான்னு சொன்னேன்னா அது கவனக்குறைவு. பால் வச்சுட்டு போயிருப்பீங்க, பால் வேற யாராவது பெல் போட்டிருப்பாங்க, முன்னாடி போயிருப்பீங்க, அங்கே பேசிட்டு இருந்தீங்க. இதை கவனக்குறைவுனால அது வந்தது. அது ஞாபக மறதியோட கணக்கு சேர்ந்தது அல்ல. என்னோட அணியை சேர்ந்தவர் சொன்ன மாதிரி ஞாபக மறதி என்பது இல்லை என்றால், எற்றைக்கும் 7 பிறவைக்கும் நடந்ததெல்லாம் நினைவில் இருந்தால் என் கதி அதோகதி தான். அதை எல்லாத்தையும் மறக்க வச்சிருக்கார் ஆண்டவன். தாய் வீட்டிலிருந்து சிசு வெளியில் வரும்பொழுது அந்த சூஷ்ம சரீரத்துக்கு முதல் நடக்கும் நிகழ்ச்சி மறதி தான். அது வெளியில் வரும்போது அந்த வினாடி வரைக்கும் அதனுடைய முற்காலத்தில் நடந்த அத்தனையும் அது மறந்து ஒரு சிசுவாக வெளியில் வருகிறது. அது அத்தனையும் நினைவாற்றலோடு அது வெளியில் வந்தது என்றால் அதனுடைய வாழ்க்கை ஒரு நரகமாகத்தான் இருந்திருக்கும். ரெண்டாவது அதை தான் ஃபார்மேட்டிங் த டிஸ்க் அப்படிங்கிறாங்க. அந்த டிஸ்கை ஃபார்மேட் பண்ணிச்சுன்னா இருக்கிறதுல எல்லாம் போயிடுது, மறுபடியும் புதுசாக நினைவு ஏற்றலாம் அதில். அந்த மாதிரி ரெண்டாவது ஞாபகம் மறதிங்கிறது ரெண்டு விதம். ஒன்று தானாக மறந்துடுறது, ரெண்டாவது நம்ம முயற்சி செய்து மறக்க நினைக்கிறது. நம்ம எவ்வளவு முயற்சி செய்து ஒரு விஷயத்தை மறக்க நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்தை நம்ம மறக்கவே முடியாது. தானாக மறந்தால் தான் உண்டு. தானாக மறக்கிறதுக்கு நம்முடைய அதுக்கு பின்னால் தொடர்ந்து வருகிற நிகழ்ச்சிகள் நமக்கு உதவி பண்ணும். அதை விட்டுட்டு நம்ம அதையே நினச்சிட்டு உட்காருங்க, பிரயோஜனமே இல்லை. வள்ளுவர் மறதை பற்றி சொல்கிறார். நான் திருக்குறள்லாம் சொல்ல இஷ்டப்படல. திருக்குறள் சொன்னேன்னா என்னோட மேதாவித்தனத்தை தான் காமிக்கும். வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயத்தை ஒரு பகைமையை, ஒரு வெறுப்பை மன்னிக்கிறத விட மறக்கிறது நல்லதுங்கிறார். ஸோ வள்ளுவரை மறக்க சொல்கிறார். நிறைய விஷயங்களை நம்ம மறந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், இல்லைன்னா முடியாது. பிறந்த குழந்தை எந்த விதமான துணி இல்லாமல் நடந்துட்டு இருக்குது. 2 வயசு 3 வயசு வீட்டுக்குள்ளேயும் நடந்துட்டு இருக்குது. அதே ஞாபகம் வச்சு நம்ம இப்போ அந்த மாதிரி நடக்க முடியுமா? முடியாது. அதை மறந்து தான் தீரணும். தாய் மடியில் படுத்துட்டு நம்ம பால் குடிச்சிட்டோம், இன்னும் அதே நினச்சிட்டு இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்பா கையை பிடிச்சி விரலை பிடிச்சி தான் நடந்திருப்போம் வாழ்க்கையில். இன்னும் அதே நினச்சிட்டு யாருக்கையாவது பிடிச்சி நடக்க முடியுமா? முடியாது. நாம தான் நடந்தாகணும். இது மாதிரி மறதிகள் அப்படிங்கிறது அந்தந்த ஸ்டேஜில் விட நம்ம விட்டுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உபயோகமே தவிர அதையே நம்ம நினச்சிட்டு இருக்க முடியாது. அப்படியே நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எந்த விதமான முன்னேற்றமும் இருக்க முடியாது. கர்ணனை பற்றி சொன்னாங்க. கர்ணன் தன்னுடைய அந்த சாபத்தினால தான் மறந்து போனான். அந்த சாபத்தினால அவன் பெற்ற வரங்களை அவன் மறந்துருக்கல அப்படின்னா கர்ணன் தோற்றுக்க முடியாது. மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்க முடியாது. இப்போ பாருங்க, நான் 5 நிமிஷம் முடிஞ்சது அப்படிங்கிறத மறந்து போய் நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன். ஸோ மறதி ஒரு வரம் தான் அப்படிங்கிறத மறுபடியும் அடுத்த திருப்பமாக சொல்லிட்டு நான் கிளம்புறேன்.